கைஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பச்சிளம் பாலகன். யார் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். நீங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம். ஐபிஎல் நடந்து கொண்டு இருக்கிற 2026 ஐபிஎல் போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ஒரு 15 வயசு பையன் அவன் இங்கே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளாட, அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் விளாட வரும்போது அவனுடைய வயசு 13. இப்போ அண்டர் 18 வேர்ல்டு கப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ 2வது ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாண்டுட்டு இருக்கிறாரு சூரியவம்சி. ஸோ ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு பவுலர்களையும் பிடிச்சி அவன் கழுத்தை கடித்து ரசத்தை குடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு மேட்ச் நடக்குது. அதில் வேர்ல்டு நம்பர் 1 பவுலரான பும்ரா அவருடைய ஃபஸ்ட்டு பாலில் 6 அடிக்கிறாப்புல. இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது, அவர் பாலில் 6 அடித்தது கிடையாது. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பாலில் தரமான 2 6 போட்டுறாப்புல. ஸோ இப்போ நேற்று நடந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான மேட்ச்சில் 50 ரன் 15 பாலில் 50 ரன் அடித்து இருக்கிறவங்கெல்லாம் புடதியில் அடித்து ஓடுறா எங்கேருந்து வந்தீங்கன்னா அங்கே ஓடுறான்னு அடித்து விரட்டி விட்றாரு. பெரிய ஒரு 15 வயசு பையன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவனுடைய 20 வயசில் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கள மாதிரி இருக்க மாட்டாப்புல. அவருக்குன்னு தனியாக ஒரு பேரோடு அவர் இருப்பாப்புல. ஸோ இந்த உலகமே அவர் பின்னாடி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இவர் எப்படி ஐபிஎல்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ அதாவது சூரியவம்சி தன்னுடைய 13 வயசில் லோக்கல் கிரிக்கெட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ த கிரேட் இந்தியன் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்போதைய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் யதார்த்தமாக அவர் பையன் எப்படி படிக்கிறாரு அப்படிங்கிறத ராண்டமாக விசாரிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாப்புல அவருடைய பையனுக்கு. ஸோ அப்படி ஃபோன் பண்ணும்போது அந்த பையன் சொல்கிறாப்புல, நான் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இங்கே ஒருத்தன் 13 வயசு பையன் இங்கே கிரிக்கெட் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவருடைய ஃபுட்டேஜை இவருக்கு அனுப்பிச்சி விட்றாப்புல. ஸோ இதை பார்த்த ராகுல் டிராவிட்டு அவருடைய விவிஎஸ் லட்சுமணன், முன்னாள் கிரிக்கெட் வீரர் விவிஎஸ் லட்சுமணனுக்கு அனுப்புகிறாப்புல. இதை பற்றி இவனை என்னென்ன ஸ்டடி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இவனை ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணி ஆமாம் இவன் நல்லா விளாட்றாப்புல, வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அப்போ ராகுல் டிராவிட் இவனை கூப்பிட்டு சரி ப்ராக்டிஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 6 பந்துகளில் நீ 17 ரன் அடிச்சிங்கன்னா உடனே நான் டீமில் சேர்த்துக்கிறேன் அப்படின்றாப்புல. ஸோ 6 ரன்களில் அவர் 17 ரன் அடிக்கலை, 3 பந்துகளில் அவர் 18 ரன் அடிச்சிடுறாரு. 3 6 அடித்து நான் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அடுத்து நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. ஆனால் இவரை யாருமே எடுக்கலை. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அடியே 1.5 கோடி ரூபாய்க்கு இவரை எடுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க, சின்ன பையனை வச்சு இவர் என்னையா விளாட போகிறாரு அப்படின்னு. ஸோ அதே சிறுவன் அந்த எல்லா இடத்தையும் உடச்சிட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே கிரிக்கெட் ஃபேன்ஸையே அதிர்ச்சியில் மூழ்கடிக்க வைக்கிறாரு. நான் இது வரைக்கும் ஐபிஎல் அந்தளவுக்கு பார்க்க மாட்டேன். ஸோ சூரியவம்சியோடைய பேட்டிங்காக நான் பார்க்குறேன்னா அது வியப்பாக இருக்குது. பேட்டிங் அற்புதமாக இருக்குது. நம்மலாம் நினச்சோம் பால் 6 அடிக்கணும், அடி வெளுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு இதை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இன்னும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் வாய்ப்பு கொடுத்து அவரை மேலும் மேலும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மேலும் ஒரு வீடியோவுக்கு நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ்குமார்.